ஹோட்டலியர் எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். டிசிஹெச்ஏ டிப்ளமோ இன் கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸோட இன்ட்ரொடக்ஷன். பேசிக்காக இந்த கோர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு அவங்களுக்கு நாலேஜ் மட்டும் கொடுக்குறது இல்லாமல் கூட கொஞ்சம் ஸ்கில்ஸோட டெவலப்மெண்ட்டை சொல்லி கொடுத்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கால்வாசி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த கோர்ஸ் இருக்கும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து எப்படி டெக்னிக்கலாக அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எப்படி வந்து டெவலப் பண்ணுறதுன்றதையும் இந்த கோர்ஸ் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. கூடவே அகாமடேஷன், அதாவது ஹோட்டல்லையோ இல்லை ரெசார்ட்லேயோ அகாமடேஷன் ஆப்ரேஷன் எப்படி ரன் பண்ணுறது, ஹவுஸ் கீப்பிங் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஃபுட் அண்ட் பெவரேஜ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் ஃபுட்டோட ஹைஜீன், ஃபுட் அண்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டியோட பேசிக் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கடைசியாக ஹோட்டல் லா, அந்த லா அண்ட் டீட்டெயிலாம் வந்து எப்படி லேர்ன் பண்ணுறதுன்றத இந்த கோர்ஸ் வந்து அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸை முடித்த உடனே உங்களுடைய கரியருக்கு பார்த்தீங்களா ஒரே ஒரு இடத்துல மட்டுமே இருக்காது. கேன் பி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், குரூஸ் ஷிப், ரயில்வே, ஏர்வே, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய செக்டரில் வந்து நமக்கு வந்து வேலை கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காகவே இந்த கோர்ஸ் வந்து எதுக்குன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதோடு சேர்த்து நாலேஜையும் கொடுத்து கூட டெக்னிக்கலாக உங்களை வந்து டெவலப் பண்ணி விடுறது தான் இந்த கோர்ஸோட பேசிக் கான்செப்ட். செகண்டு, எலிஜிபிலிட்டி. யாரெல்லாம் வந்து இந்த கோர்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம்? கண்டிப்பாக இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த கோர்ஸை பண்ண முடியும். 10th +2 நல்ல மார்க் இருந்தாலே மோஸ்ட் ப்ராபப்லி வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலை. ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய போயிட்டு கூட காலேஜில் பேசலாம். இதெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% மார்க்காவது நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களை டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு நேரடியாக வர சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறமா உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டுக்கப்புறமா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதாவது கவுன்சிலிங் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் ரவுண்டில் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலும் கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த கோர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு இருக்குன்றதை பார்ப்பாங்க. மற்றபடி இந்த கோர்ஸோட ரூல்ஸ், ரெகுலேஷன், அப்புறம் காலேஜோட எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அதை பற்றி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே காலேஜில் இருந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க வந்து அட்மிஷன் போட்டுருவாங்க. ஒன்ஸ் அட்மிஷன் போட்டதும் உங்களுடைய கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மூணாவதாக இந்த கோர்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க, என்ன இருக்கும், அப்படி என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்றத பார்த்துருவோம். இந்த கோர்ஸ் வந்து 3 வருஷமாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேசிக் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியோட ஃபுட் ப்ரிப்பரேஷனு, கஸ்டமர் சர்வீஸு, அப்புறமா மேனேஜ்மெண்ட் இதை பற்றி மட்டும் பேசிக் லெவலில் கற்றுப்பாங்க. டிப்ரெஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ரெஸ்டாரண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு சில வெரைட்டிஸ் வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் பேசிக்காக ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கும். செகண்ட் இயரில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக லேர்ன் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுப்பீங்க. செகண்டு கொஞ்சம் டீப்பாக என்ன அப்படின்னா மெனு பிளானிங்கு, காஸ்ட் கண்ட்ரோலு, அப்புறம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டு, எப்படி இது எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த HOD லெவல் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தேர்ட் இயரில் நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸு, மார்க்கெட்டிங்கு, அப்புறமா அக்கௌண்டிங்கு, சேல்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட டாப்பிக்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எல்லாமே வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கை வந்துட்டு பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. லைக் பெரிய ஸ்டார் ஹோட்டலு, அப்புறம் ப்ரீமியம் ஹோட்டலு, அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு அனுப்புவாங்க ட்ரைனிங்க்கு. ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டுக்கு அப்புறமா டிசிஹெச்ஏ நீங்கள் முடிச்சிட்ட உடனே பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, லைக் நான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, ஏர்லைன்ஸு, ரயில்வேஸு, அந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன ஜாப் ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா லைக் ஹோட்டல் மேனேஜர்ஸ், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஈவெண்ட் மேனேஜர், கேட்ரிங் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சூப்பர்வைசர், இந்த மாதிரி ஒரு டாப் லெவல் பொசிஷன் தான் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் முடித்தா மட்டும். இந்த கோர்ஸோட பேசிக் கான்செப்ட் அதுதான். என்னென்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் ஸ்டாஃப் அனுப்புறதுக்கான ஸ்கில்ஸு, டெக்னிக்கலாகவும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாமே சொல்லிக் கொடுத்து அனுப்புறது தான் இந்த பேசிக் கோர்ஸோட லீடு. 4வதாக எக்ஸ்பென்சிவ். இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் ஆகும். எல்லாமே வந்துட்டு ஃபுட்டு, நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு, அப்புறம் மற்ற படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 1 வருஷத்துக்கு. இதை படித்து முடிச்சுட்டா என்ன சேலரி கிடைக்கும்? இப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு வந்தாலே பேசிக்காக ஒரு சேலரி பேக்கேஜ் ஒரு 10,000 12,000 இருக்குன்னும் போது நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா HOD லெவலையோ இல்லை மேனேஜர் லெவலில் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ பேசிக்காக உங்களுக்கு ஒரு 20,000லேருந்து 25,000 வரைக்கும் மாதம் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் வச்சுக்கங்களேன். இதுதான் அதோட பேசிக் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இந்த கோர்ஸை படித்து முடிச்சுட்டு ஃபியூச்சரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹையர் லெவலில் டிகிரி பண்ணலாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், டெக்னிக்கல் ஜாப்ஸ் பண்ணலாம், காலேஜில்னா ஸ்கூலில் வந்து நீங்கள் போயிட்டு டீச் பண்ணலாம், இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அப்ராடு, ஃபாரின், அப்புறமா ஷிப்பு நீங்கள் போய்ட்டு வேலை செய்யலாம் இந்த கோர்ஸை படிச்சிங்கன்னா. ஓரளவுக்கு இந்த வீடியோவில் இந்த கோர்ஸை பற்றி கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இன் கேஸ் ஏதாச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும்.